நாங்கள் பாடிநல்லூர் திருவிழாவுக்கு போகிறோம். எங்கள் பொண்ணுடைய ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா ஜாலியாக போகலான்னு போகிறோம். வாங்க நீங்களும் வந்து பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் தர போகிறேன். பாடிநல்லூர் திருவிழா கிளம்பிட்டோம். நான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அம்மா எல்லோரும் ஆட்டோவில் தான் போனோம். பஸ்ஸே வரல. என் ஃப்ரெண்டோட பையன் அது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாடிநல்லூர். போக சொல்ல கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா திட்டுறாங்க, ரோடு கிராஸ் பண்ண சொல்ல வீடியோலாம் எடுக்காத அப்படின்னு. பானை அப்புறம் நிறைய கடைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு ராட்டினம், சின்ன பசங்களுக்கு அந்த காரு, பைக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும்ல, அந்த கடைங்க அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் கோவில். கோயிலுக்கு தான் எங்கள் அம்மா சாமி கும்பிட, எங்கள் அம்மா பக்தின்னு தெரியும்ல, சாமி கும்பிட கூப்பிட்டு போயிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு முருகர் கோயில் போனோம். கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருகர் இன்னைக்கு அழகாக இருந்தார். பார்த்துட்டு பொங்கல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க அந்த கோயிலில். அதனால் கூட்டம், பொங்கல் வைக்கிற கூட்டம் தான் நிறைய இருந்துச்சு. அங்கேருந்து மெயின் சாமி அம்மனுக்கு போனோம். அம்மன் போனால் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. அதுக்கு முன்னாடியே இது கருப்பண்ண சாமியான்னு நினைக்கிறேன், அந்த சாமி இருந்தார். நாங்களே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். முருகர், கருப்பண்ண சாமிலாம் அங்கே இருக்கிறது தான். அம்மன் பார்த்துருக்கோம், இதெல்லாம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அங்கே வேண்டுதல் போல் இது மாவிளக்கு வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துக்கினேன். கோவில் அம்மனோட வெளியவே வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டத்தை, எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் நீங்களே. நிறைய கடைங்க ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைங்க சூப்பராக இருக்கே தவிர காசு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர்ட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா 80 ருபீஸ் ஒரு ஆளுன்ட்டாங்க. அதனால் போவே இல்லை இங்கே. அப்புறம் எங்கள் அம்மா ஷாப்பிங்க்கு இறங்கிட்டாங்க. சொப்பு சாமான், சைல்டுஹுட் மெமரிஸ், அதனால் அதை வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். இந்த இடத்துக்கு சரி அங்கே தான் விட்டுட்டோம், இங்கே வந்து எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இங்கேயும் அதே ரேட் தான் சொன்னாங்க. இங்கே வேறு வெளியவே எல்லாம் வச்சுருந்தாங்களா, அது பார்த்தோன்னே மனசு வந்து போய் பார்க்கணுன்னு தோணிடுச்சு. சரின்னு உள்ளே போயிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு பேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பேர்ட்ஸ்லாம், பெட் அனிமல்ஸ்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போய் பார்க்க போயிட்டோம். அழகழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம். ஒரு பேர்ட் வரும், அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்களேன். இது பாருங்கள், இதுதான் சொன்னேன். கவுந்து நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது அழகா. எனக்கு வாங்கித்தாமான்னு சேல்ஸுன்னு தான் போட்டிருக்கு. வாங்கித்தாங்கன்னு கேட்டேன். வேணாம், ரூபி வச்சுன்னு இருக்கிறதே போதும் அப்படின்ட்டாங்க. இது பாருங்கள், எனக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அழகா. இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இதெல்லாம். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு. பச்சைக்கிளி, இது பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். ஆம்ஸ்டர் கிடையாது, வேறு ஏதோ. அதெல்லாம் இருந்துச்சு நிறைய. முள்ளமன்றி மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இந்த குருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இது ஓனா வகை, அது என்னன்னு தெரில, அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தூங்கிட்டு இருந்துச்சு, நான் பிடிச்சி ஆட்டி அதை எழுப்பி பார்க்கணும், எழுந்துக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆட்டி விட்டேன். எலிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோழி, கலர் கோழி குஞ்சு, வாத்து, பாம்பு பாருங்கள். இப்போது எல்லா பாம்பும் தூங்கிட்டு இருந்துச்சு.
ஆனால் இந்த பாம்பு பாருங்களேன், அப்படியே தோல் உரிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கேட்டால் இல்லை இது பாம்பே இப்படி தான் சொல்கிறாங்க. தலை மட்டும் பாம்பு கலரில் இருக்குது. ஆனால் தோல்லாம் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே உரிச்ச மாதிரி இருக்குது. டாட்டாய்ஸ் இருந்துச்சு, ஆமை. அதுக்கப்புறம் அங்கே கிளிங்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி விடலாமா, அதை தொட்டு பார்த்தோம். அவங்க அண்ணா கொஞ்சம் காமிங்க, தொட்டு மட்டும் பார்த்துக்குறோன்னு. அப்புறம் தொட்டு பார்த்தோம் அந்த பாம்பை. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு குருவிலாம் கிளிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கும் தனி காஸ்ட்டு, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் தனி காஸ்ட்டுன்றதுனால நாங்கள் எதுவுமே போகல. இது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டோட பையன் டாட்டாய்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தானா, அதனால என் ஃப்ரெண்டு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்துச்சு. கிளிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கையிலையும் தருவாங்க. அப்புறம் இந்த கிளிக்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணலாம் போல். பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் ஃப்ரெண்டும் அவங்க பையனும் இந்த ரைடில் போனாருங்க. ஜாலியாக போனார் அவர். பலூன் வாங்கணுமா, பலூன் வாங்கி கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போய் வாயில் வச்சு அவனோட பல்லில் குத்திச்சுன்னா என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், வெடிஞ்சிடும்ல. அதனால நான் சொல்லிகிட்ருக்கேன், வாயில் வைக்காதடா அப்படின்னு. அந்த ரைடு பாருங்கள், எங்கள் அம்மாவை அது போக சொன்னேன். எங்கள் அம்மா ஐயோ வேணாமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருவிழானாலே ஃபேமஸ்னா அது அந்த டெல்லி அப்பளமா ஏதோ ஒரு அப்பளம் சொல்லுவாங்களே, அந்த அப்பளம் வாங்கிக்கினாங்க. அப்புறம் காலிஃப்ளவர் பகோடா வாங்கி சாப்பிட்டோம். வேறு எதுவுமே வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எல்லாமே ரேட் அதிகம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கினோம். நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். வந்தோம், டைம் 10 ஆகிப்போச்சு. இதுதான் வாங்கணும். எல்லாம் ரேட்டு ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வாங்க முடிஞ்சுது எங்களால். இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.